தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வங்கதேசத்தில் பிப்ரவரி மாதம் பார்லிமெண்ட் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது அங்கு பெரிய கலவரம் நடக்கிறது. மாணவர் அமைப்பின் முக்கிய தலைவராக இருந்த உஸ்மான் ஹாடி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு வன்முறை தீவிரமடைந்துவிட்டது. இதன் தொடர்ச்சியாக அப்பாவி இந்து இளைஞர் தீபுதாஸ் கொல்லப்பட்டார். நடுரோட்டில் அவரது சடலத்தை தீ வைத்து கொளுத்தினர். இஸ்லாமை அவர் இழிவு செய்ததாக குற்றம் சாட்டி இந்த கொடூர கொலையை செய்தனர். தீபுதாஸ் கொலை இந்தியாவை உலுக்கி போட்டது. வங்கதேச கலவரக்காரர்களுக்கு எதிராக இந்து அமைப்பினர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே நடந்த அதிர்ச்சியிலிருந்து இந்தியாவும் இந்துக்களும் மீண்டு வராத நிலையில் வங்கதேசத்தில் அடுத்த கொடூரம் அரங்கேறி இருக்கிறது. வங்கதேசத்தின் இரண்டாவது பெரிய நகரான சட்டோகிராமில் வசித்து வந்த இந்து குடும்பத்தினர் வீட்டிற்கு கலவரக்காரர்கள் தீ வைத்து விட்டனர். அந்த வீட்டில் பாபு, சுகுஷில், ஜெயந்தி, சங்கா மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வசித்து வந்தனர். கலவரக்காரர்கள் வீடு புகுந்து தீ வைத்தனர். அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் வீட்டின் பின்பக்கம் இருந்த வேலியை கிழித்துக் கொண்டு உயிர் தப்பினர். கலவரக்காரர்கள் தீ வைத்ததில் மொத்த வீடும் எரிந்தது. வீட்டில் இருந்த பொருட்கள் கருகின. செல்ல பிராணிகளும் தீக்கு இரையாகின. சரியான நேரத்தில் குடும்பத்தினர் சுதாரித்ததால் உயிர் தப்பினர். வீட்டுக்கு தீ வைத்த கும்பல் அந்த பகுதியில் வசிக்கும் இந்துக்களுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்தனர். போகும்போது பெங்காலியில் எழுதிய பதாகை ஒன்றை வீசி சென்றனர். அதில் அவர்கள் எழுதியிருந்தது, இந்த பகுதியில் வசிக்கும் இந்துக்களுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால், நீங்கள் 24 மணி நேரமும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் இஸ்லாமுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு வருகிறது. இஸ்லாமுக்கு எதிரான உங்கள் செயல்பாடுகளையும் நீங்கள் நடத்தும் கூட்டங்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எச்சரிக்கிறோம். நீங்கள் இதை கடைபிடிக்க தவறினால் கடும் விளைவுகளை சந்திக்கக்கூடும். எச்சரிக்கையை மீறினால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. உங்கள் வீடுகள், நீங்கள் நடத்தும் வணிக வளாகங்கள், மற்ற சொத்துக்கள் சூறையாடப்படும். இதுவே கடைசி எச்சரிக்கை. இன்னும் எதிர்த்து நின்றால் கடும் விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று அந்த பதாகையில் எழுதியிருந்தனர். கலவர கும்பல் ஆட்டத்தை தடுக்க வங்கதேச அரசு தீவிரம் காட்டவில்லை. தீபுதாஸ் கொலை மிகவும் கொடூரமான முறையில் அரங்கேறியிருந்தது. அவர் வேலை பார்த்த நிறுவனமே அவரை வெளியே அனுப்பி கலவரக்காரர்கள் கையில் கொடுத்தது. கலவரக்காரர்கள் அவரை கொடூரமான முறையில் அடித்துக் கொன்றனர். தீபுதாசுடன் வேலை பார்த்த சக ஊழியர்களும் அந்த கும்பலுடன் சேர்ந்து தாக்கியது கொடுமையின் உச்சம். அதோடு கலவரக்காரர்கள் ஆத்திரம் அடங்கவில்லை. பொதுவெளியில் தலைகீழாக தொங்கவிட்டு தீபுதாஸ் சடலத்திற்கு தீ வைத்து கொளுத்தினர். இவ்வளவு பெரிய வெறியாட்டம் நடந்தும் இந்துக்களின் குடும்பத்திற்கு தீ வைக்கப்பட்ட கொடூரம் நடந்திருக்கிறது. இதற்கு வங்கதேச அரசின் அலட்சியமே காரணம் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது.